அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி குழம்பு, சேலம் ஸ்பெஷல் தக்காளி குழம்பு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இதில் காரம் பார்த்திங்கனாக்கா மைல்டாக தான் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை வைங்க, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க, 20 சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்குங்க, நிறம் மாறட்டும். சின்ன வெங்காயம் நிறம் மாறினதையும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கல, இஞ்சியும் பூண்டி சேர்த்துருங்க, கருவேப்பிலை சேர்த்துருங்க. வெங்காயம் நிறம் மாறினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துருங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுப்பு சிம்மில் வைங்க. 2 தக்காளி சேர்த்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் மாற்றி இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுதான் குழம்புக்கான மசாலா. நம்ம இதுக்கப்புறம் எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு கடாயை வைங்க, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க, 1/2 டீஸ்பூன் கடுகு போடுங்க, நல்லா பொரிக்கட்டும். 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் போட்டால் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை மீடியமில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா நிறம் மாறட்டும், வெயிட் பண்ணலாம். அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை இதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு இந்த ஆயிலே நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நான் இந்த பக்கம் சுடுதண்ணி காய வச்சுருக்கிறேன். இதில் 2லேருந்து 2.5 கப் சுடுதண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வைங்க, போதும். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி குருமா தயார். இதுக்கு உப்பு போட்டாச்சு, 2லேருந்து 2.5 டீஸ்பூன் உப்பு போட்டாச்சு. ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை போட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி பொரிக்க சர்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.